ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையெளி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. இந்த 15 1 மார்க்கு புக் பேக் வந்து நல்லா தரவாக படித்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கு நம்ம சேனலில் தான் நிறைய கொஷின் பேப்பர் ஜுவாலஜி ஆகட்டும் பாட்னி வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நிறைய கொஷின் பேப்பர் பாட்னி ஜுவாலஜிக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கும். 6 × 12 கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன? தாய்சை இணைப்பு ஒரு நாளமில்லா சுரப்பி. வேறுபடுத்துக வார்ப்பு இலை குறியீட்டு இலை. குவி பரிமாணம் விரிப்பரிமாணம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஓடினா என்ன? உயிரி வேதிய ஆக்சிஜன் தேவை. மண்ணின் பண்புகள் குறித்து குறிப்பு வரைக. ஹெச்ஐவி தொற்றிய ஒரு நபருக்கு எய்ட்ஸ் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவாய்? ஸோ பிசிஆர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, பிசிஆர் டெஸ்ட்டு. அதே மாதிரி 6 × 3 18 இதில் போதை மருந்துக்கள் மற்றும் மது பழக்கத்திலிருந்து விலகும்போது ஏற்படும் அறிகுறிகள் வரிசைப்படுத்துக்கு ரொம்ப முக்கியம். நல்லா படித்து பார்த்துக்கோங்க. லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? மனித ஜீனாம் திட்டத்தின் பல்வேறு மரபு நோய்களின் சிகிச்சை வழிவகுக்கிறது. இக்கூற்றை நியாயப்படுத்துக. குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுது. முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகம் குறி. யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் குழுவின் பெயர் அறிவியல் பெயர். அதே மாதிரி இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது? அதே மாதிரி உடல் செல் மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை. அதே மாதிரி இந்த ஜே வடிவு எஸ் வடிவு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிறுகுறிப்பு வரைக பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், வன விலங்கு புகலிடங்கள். இது கண்டிப்பாக 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் தென் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நாம் காற்று மாசுறுதலை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? அழியும் நிலையில் சிற்றினங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹியூமனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக. மனித வைரஸ் நோய்கள், நோய் காரணிகள், பருவமுறை அறிகுறிகளை அட்டவணைப்படுத்துக. உயிரின தோற்றம் குறித்து சோதனை அணுகுமுறைகளை எழுதுக. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான 5 மார்க், சரிங்களா? அதே மாதிரி ட்ரோசோஃபைலா உதாரணம் கேட்டிருக்காங்க. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள். நமது இந்திய நாட்டின் முழுமையாக இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஜுவாலஜி கொஷின் எப்படி ஆஃப் இயர்லிக்கு செட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி எக்ஸாம் நடக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது. ஃபுல் போர்ஷன் கொஷின் இது எல்லாமே. தேங்க்யூ.